இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ராஜ கம்பீரன் என்கின்ற ஒரு திரைப்பட இயக்குனர். அவர் இயக்கிய அத்தனை திரைப்படங்களும் 500 நாட்களுக்கு மேல் ஓடி வைர விழா கொண்டாடிய திரைப்படங்கள். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இயக்குனர். அவர் யார் என்று அவரை பற்றி விசாரித்தால், அவர் எடுத்த திரைப்படம் தியேட்டரை விட்டு 4 நாட்களில் ஓடியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர்வழி. அவர் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாட்டை பற்றி விமர்சனம் செய்கின்ற பொழுது ஒரு ஊடகத்திலே வைத்த கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கை இழந்துவிட்டது. அந்த கட்சி வன்னியர் சமூகத்திடம் செல்வாக்கை இழந்துவிட்டது. நாம் தனித்து போட்டியிட்டாலே 50 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டியை விமர்சனம் செய்கின்ற பொழுது, வன்னியர்களே பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ப தயாராக இல்லை என்று இந்த ராஜகம்பீரன் பேசியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை கட்சி என்று தொடர்ந்து அவதூறான குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ராஜகம்பீரன் தான் புதிதாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்வதைப் போல இன்றைக்கு ஊடகத்திலே பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், வன்முறையில் ஈடுபட்டதாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது எத்தனை பேர் மீது வழக்கு இருக்கிறது? வன்முறையில் ஈடுபட்டதாக அதிகமான வழக்குகள் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியின் மீது தான் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பல இடங்களிலே வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இருக்கிறது. சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களில் ஒருவர் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது. மற்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும், திமுகவை சார்ந்தவர்கள், அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், ஏன் காங்கிரஸ் கட்சியுடைய இன்றைய தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் மீதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் வன்முறையாளர்கள் யார்? பாட்டாளி மக்கள் கட்சியா வன்முறை கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களா வன்முறையாளர்கள்? மதுரையிலே தினகரன் அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களா? திமுகவை சார்ந்தவர்கள் தான் தினகரன் கட்சி அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படி என்றால் வன்முறை கட்சி திமுகவா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியா? என்ன திட்டமிட்டு வன்முறை கட்சி என்று இல்லாத குற்றச்சாட்டுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மீது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து மதவாதத்திற்கு துணை போய்விட்டதாம் சொல்கிறான் இந்த ராஜகம்பீரன் மட்டுமல்ல, இன்னும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டவர், கள்ளத்தனமான தொடர்பு வைத்துக் கொண்டவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியுடைய அருந்தவ புதல்வி, ஏன் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழிதான் பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறார். அவர்தான் திமுகவின் பாராளுமன்ற குழு தலைவர். இன்றைக்கு பாகிஸ்தான் நடத்திய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்வதேச சமூகத்திடம் விளக்குவதற்கு அமைக்கப்பட்ட குழுவில் எப்படி கனிமொழி இடம்பெற்றார்? இவர்கள் தான் மதவாதத்திற்கு எதிரிகளாயிற்றே, இவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரிகளாயிற்றே, இவர்கள் தான் மதவாதத்திற்கு எதிராக போராடுகிறவர்களாயிற்றே. மதவாதத்தை மட்டுமே மையமாக கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று திமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார்களே, இந்த ராஜகம்பீரன் போன்றவர்கள் பேசுகிறார்களே. அப்படி என்றால் அந்த மதவாத கட்சி நடத்துகின்ற ஆட்சி, அந்த ஆட்சியிலே அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அந்த ஆட்சி அமைக்கின்ற ஒரு குழுவில் எப்படி கனிமொழி இடம்பெற்றார்? சர்வதேச சமூகத்திடம், சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் நடத்திய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பற்றி கனிமொழிக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி அந்த குழுவில் இடம்பெற்றார்? ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு மதவாத கட்சியோடு ரகசிய உறவு வைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கட்சி திமுக என்பதை நாட்டு மக்களிடையே மறைத்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது திட்டமிட்டு பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ஐயாவிற்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே கோஷ்டி தகராறு உருவாகிவிட்டது. ஆகவே அந்த கட்சி பலவீனமாகிவிட்டது என்று ராஜ கம்பீரன் பேசிக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த கோஷ்டியும் இல்லை என்று டாக்டர் ஐயா சொன்னதும் மார்கழி மாதத்தில் பஜனை கோஷ்டிகள் தான் இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படி எந்த கோஷ்டியும் இல்லை என்று டாக்டர் ஐயா சொன்னதையும் விமர்சனம் செய்திருக்கின்ற இந்த ராஜ கம்பீரன் திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் KN நேருவுக்கும் திருச்சி மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருச்சி சிவாவுக்கும் இடையே நடந்த கோஷ்டி சண்டை சந்தி திரித்ததே, அதை பற்றியெல்லாம் ஏன் பேசவில்லை? திமுகவில் வராத கோஷ்டி சண்டையா மற்ற கட்சிகளில் வந்துவிட்டது? திமுகவில் இருக்கின்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திமுகவில் இருக்கின்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, உதயநிதியை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, கனிமொழியைத்தான் திமுகவின் தலைவர் என்று திமுகவில் இருக்கின்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே கோஷ்டி சண்டை இல்லையா? காங்கிரஸ் கட்சியில் இல்லாத கோஷ்டி சண்டையா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறது? கோஷ்டிகள் என்றால் அதற்கென்று சண்டை போடுகின்ற ஒரு கட்சி, கோஷ்டிகளை வளர்ப்பதில் மிகச் சிறந்த கலையை வளர்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அங்கே இல்லாத கோஷ்டியா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சியில் கோஷ்டி சண்டை இருப்பதால் பலவீனமாகிவிட்டதாம் சொல்கிறார். ஒரு காலத்தில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில், இன்றைக்கு இல்லை. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனமாகிவிட்டது என்று சொல்கிறார். ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக, ஆனால் ஒரு தேர்தலில் கலைஞர் மட்டுமே துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்றார், மற்ற அத்தனை தொகுதிகளிலும் திமுக தோல்வியை சந்தித்தது. அப்பொழுது அந்த கட்சி அழிந்து விட்டதா? என் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார், அவர் ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். ஒரு தேர்தலில் ஜெயலலிதாவுடைய கட்சியை சார்ந்த 4 பேர் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள், மீதி அத்தனை பேரும் அந்த தேர்தலிலே தோற்றார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த கட்சி அழிந்து விட்டதா? பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டே ஒரு பொய்யான கூற்றை பரப்ப வேண்டும், பொய்யான பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த வாடகை வாயன்கள் ராஜ கம்பீரன் போன்றவர்கள்லாம் வேசித்தனமான பிரச்சாரத்தை, விபச்சார பிரச்சாரத்தை இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னொரு பொய்யை கட்டமைக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் மீது CBI வழக்கு இருக்கிறது. மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வழங்கிய வழக்கு அன்புமணி மீது நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆகவே அதற்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு அன்புமணி அமித்ஷாவை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க துடிக்கிறார்கள் என்று இந்த ராஜகம்பீரன் முதல் கொண்டு பலர் தொடர்ந்து இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். CBI வழக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிறது, இன்றைய அமைச்சர்கள் மீது இருக்கிறது, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிறது. அமலாக்கத்துறை ரைடுக்கு ஆளாகி அமலாக்கத்துறை போட்ட வழக்கில் இன்றைக்கு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற செந்தில் பாலாஜிக்கு வராத நெருக்கடி அன்புமணிக்கு வந்து விட்டதா? KN நேருவின் மீது இல்லாத நெருக்கடி அன்புமணிக்கு வந்து விட்டதா? ஏவா வேலுவுக்கு இல்லாத நெருக்கடி அன்புமணிக்கு வந்து விட்டதா? உண்மையிலேயே CBI வழக்கை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருப்பது திமுகவும் அதோடைய அமைச்சர்களும் தான். அதை மறைப்பதற்குத்தான் அன்புமணியின் மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி ஒன்றும் மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு விடவில்லை. அன்புமணி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். எந்த அடிப்படையில்? மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி தீர்மானிப்பது மத்திய அரசு நியமித்திருக்கின்ற மருத்துவ கவுன்சில். அந்த மருத்துவ கவுன்சிலுடைய உயர் அதிகாரிகள் உத்தரப்பிரதேசத்தில் அந்த மருத்துவ கல்லூரியை பார்வையிட்டு அந்த மருத்துவக் கல்லூரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கிறது, அந்த மருத்துவக் கல்லூரி அனைத்து சட்ட நடைமுறைகளையும் உள்வாங்கிக் கொண்டு அதை சரியாக செயல்படுத்தி இருக்கிறது, ஆகவே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று மருத்துவ கவுன்சிலுடைய உயர் அதிகாரிகள் பரிந்துரை செய்தார்கள். அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அன்புமணி கையெழுத்திட்டது மட்டும்தான் அன்புமணியுடைய செயல். அதற்காகவே CBI அன்புமணியை தண்டித்து விடுமா? அதற்காகவே CBI அன்புமணியை சிறையில் அடைத்து விடுமா? நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, வழக்கு விசாரணை இருக்கிறது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,75,000 கோடி அன்றைக்கு திமுகவுடைய மத்திய அமைச்சராக இருந்த ராசாவின் மீதும் கலைஞருடைய அருந்தவ புதல்வி கனிமொழியின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு ராசா ஒரு ஆண்டு பாட்டியாலா சிறைச்சாலையில் இருந்தார்.
கனிமொழி 6 மாதம் பாட்டியாளர் நீதிமன்ற நடவடிக்கைக்கு ஆளாக்கி சிறைச்சாலையில் இருந்தார். அவர்களுக்கெல்லாம் வராத நெருக்கடி, அவர்களுக்கெல்லாம் வராத பிரச்சனை அன்புமணி அவர்களுக்கு வந்துவிடும் என்று தொடர்ந்து திட்டமிட்டு பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க நினைக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க நினைக்கிறார். நேற்று வரை அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்று பேசியவர்கள் இன்றைக்கு ஏதோ இவர்கள் தான் போய் டாக்டர் ஐயாவை பார்த்ததை போலவும் அவர் நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கிறேன் என்று சொன்னதை போலவும் இவர்களே இஷ்டத்திற்கு ஆளாளுக்கு ஒரு கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளை தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவின் வால்டர் ஸ்காட் என்று வர்ணிக்கப்பட்ட வரலாற்று ஆசிரியர் கல்கி இல்லை. இப்படிப்பட்ட பேர்வழிகளை இந்த ராஜ கம்பீரன் போன்றவர்களையும் ஆளாளுக்கு கதை விடுகின்ற சில பொய்யையும் புனை சுருட்டுகளையும் கட்டுரைகளாக கவிதைகளாக எழுதி கொண்டிருக்கின்ற இந்த ராஜ கம்பீரன் போன்றவர்களெல்லாம் பார்த்திருந்தால் பொன்னியின் செல்வன் போன்ற வரலாற்று புதின நாவலை எழுதிய அமரர் கல்கியும் யவனராணி ராஜயோகம் நிலமங்கை போன்ற வரலாற்று புதின நாவல்களை எழுதிய சாண்டில்யனும் அச்சப்பட்டு போயிருப்பார்கள். ஆஹா, நாமெல்லாம் எழுத்தாளர்கள் இல்லை, நாம் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறோம், ஆனால் பொய்யையும் புனை சுரட்டையுமே வரலாற்று புதின நாவலுக்கு நிகராக இந்த ராஜகம்பீரன் போன்ற அயோக்கிய பேர்வழியெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்களே என்று அவர்களே வெட்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அளவிற்கு, அவ்வளவு மோசமான அளவிற்கு தான் இந்த ராஜ கம்பீரன் போன்ற அயோக்கிய பேர்வழிகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை கட்சி என்று பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றை சொல்லி இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களின் செல்வாக்கை இழந்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களின் செல்வாக்கை இழந்து விட்டதா இல்லையா என்பதை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கிறது. 56,000 ஓட்டுகளை வாங்கி காட்டியிருக்கிறோம். சரி, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் செல்வாக்கை இழந்து விட்டதல்லவா? அப்படி என்றால் இனி திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ வேறு எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், வன்னியர்கள் வாழ்கின்ற பெரும்பாலான பகுதிகளில் வன்னியர்கள் அல்லாத ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி நீங்கள் வெற்றி பெற்று காட்டுங்கள் பார்ப்போம். அங்கே போய் ஏன் வன்னியர்களை நிறுத்துகிறீர்கள்? இவர்களும் வன்னியர்கள் தான் ஏன் என்று ஏன் சொல்கிறீர்கள்? ஏன் அப்படி சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டமைக்கிறீர்கள்? இவை அனைத்திற்கு மேலாக திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை இழந்து விட்டது, திமுக தான் வலிமையோடு இருக்கிறது என்று சொல்லி வன்னியரிடம் போய் பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்கி பாருங்கள். வன்னியர்கள் முன்னேறாமல் இருக்க வேண்டும், வன்னியர்கள் முன்னேறாமல் இருந்தால்தான் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காகவே வன்னியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக, வன்னியர்களை ஏற்கனவே ஏமாற்றிய அண்ணா திமுக, இவர்களை பற்றி பேசுவதற்கு துப்பில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் செல்வாக்கை இழந்து விட்டதாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியரிடம் மிக பெரும் செல்வாக்கு இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ராஜகம்பீரன் போன்றவர்களாம் இன்றைக்கு எப்படியாவது வன்னியர் மக்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கின்ற செல்வாக்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இப்படி பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.